இன்றைக்கி வீடியோவில் உப்பு உருண்டை இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஆவி கட்டி, அதாவது ஸ்ட்ரீம் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இது ஆயில் ஐட்டம் கிடையாது. இதுக்காக ஒரு அழகு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த உப்பு உருண்டை வந்து ஒரு கார வகையை சேர்ந்தது. கொழுக்கட்டை ஸ்வீட்டு இது வந்து காரம். ஸோ பச்சரிசியில் இது வந்து ரொம்பவே பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது உப்புமாவோட ஃப்ளேவர் இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்காக மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவை பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். அதாவது தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஆனால் நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரவையாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் இதை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய், நெய், அப்படி இல்லாட்டி கடலை எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுடலாம். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதை கூட பொடியாக நறுக்கி நம்ம அதை போட்டுடலாம். பட் காஞ்ச மிளகா அதோட டேஸ்ட்டே இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிளகாய் நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை வந்து தீயாத அளவுக்கு, கொஞ்சம் நல்ல கலர் மாறாத அளவுக்கு நம்ம இதை கரண்டியில் நல்லா கலந்து விட்டுட்டுருக்கலாம். சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். சிம்மில்லையே இதை நம்ம வந்து வதக்கும் போது தீயாது. மாவு அரைச்சி வைக்கும் போதே அதில் தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க. இப்போது சிம்மில்லையே இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போது சிம்மில்லையே வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றி நல்லா கிளறிட்டு இருக்கணும். சிம்மில்லையே வச்சுட்டு கலந்து விடுங்க. இது கொஞ்சம் அந்த மாவு வந்து வேகிற அந்த பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமே ரெடி ஆகிடுது. ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. நீங்கள் வந்து தேவைப்பட்டால் இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் அதை நல்லா வதக்கிட்டு நீங்கள் கையில் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாது. தொடும்போதே தெரியும். அது மாவு வந்து கரெக்டாக அது கொஞ்சம் வேகலை அப்படின்னா நம்ம கையில் ஒட்டும். மாவு அந்த பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம கையில் அது ஒட்டாது. நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப டைட்டாக ஆக வேணாம். நம்ம கையில் ஒட்டலை அப்படின்ன உடனே நம்ம அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வெதுப்பாக இருக்க டைமில் நம்ம அதை சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும். நம்ம அரிசி முன்னாடி ஒரு 3 hours முன்னாடி அரிசி கழுவிட்டு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம மிக்ஸி ஜார்லேயே ரவை பதத்துக்கு தண்ணியாக அரைச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இதை வதக்கிறதுக்கு ஒரு 10 minutes தான் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் கூட போதும். ரொம்ப பெருசாக இருந்தால் கூட அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், இல்லை உள்ளே வேகாமையும் போயிடலாம். இட்லி தட்டில் நல்லெண்ணெய் இல்லை ஏதாவது ஆயில் கலந்துட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதித்த உடனே நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆவி கட்டி இதை எடுத்திங்கன்னா சூப்பரான உப்பு உருண்டை ரெடி ஆகிடும். ஸோ வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.